Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்எஸ்ஸை எப்படி ரியாக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் போன வீடியோவில் நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக சிஎஸ்எஸ் எழுதும்போது பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படின்னு தான் கொடுப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபனே இல்லாமல் கலர் அப்படின்னு சொல்லி இப்படி கேமல் கேஸில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் ஆஸ் பர் த ரூல். ஓகேவா, இங்கே நீங்கள் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க, அதில் இன்லைன் சிஎஸ்எஸோ இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸோ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி தான் ரைட் பண்ணி ஆகணும் அப்படின்னா கேமல் கேஸில் தான் நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். பேக்ரவுண்ட் கலர், அதில் சி வந்து கலர் வந்து கேப்ஸில் இருக்கணும், டெக்ஸ்ட் அலைன் ஏ வந்து கேப்ஸில் இருக்கணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டி வந்து கேப்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணியே ஆகணும். ஓகேவா, இதை போன வீடியோவில் சொல்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணியிருப்போம், மறந்துருப்போம். அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே கேமல் கேஸில் தான் நம்ம டைப் பண்ணணும். அப்படி தான் இங்கே வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், அந்த லாஸ்ட் டைப் சொன்னோம்ல மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் தான் நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி படிச்சோமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் எப்படி டைப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ். ஓகே, இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை எப்படி நம்ம டைப் பண்ண போறோம்னு பாருங்க. இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு என்னோட ஹெடர் ஃபைல் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து எக்ஸ்போர்ட், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், எனக்கு வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன், JSX ஆப்ஜெக்ட் CSS அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிட்டர்ன் மெத்தட் டைப் பண்ணி நான் JSX ஃப்ராக்மெண்டேஷன் கெட் பண்ணிக்கிறேன். இந்த JSX ஃப்ராக்மெண்டேஷனுக்குள்ளே எனக்கு தேவையான கண்டென்ட் வந்து நான் என்ன கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னா சும்மா HTML, CSS, JavaScript, Bootstrap, React JS, இந்த இடத்துல React JS, அதுக்கப்புறம் Redux அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த எல்லா லாங்குவேஜையும் நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ்ஸாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் மெத்தடுக்கு மேலே கான்ஸ்டன்ட் மை ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கலர் அப்படிங்கிறது நான் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு கலர் அப்படின்னு கொடுத்து அந்த கலர் வந்து எனக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னா ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், இதுவும் கேமல் கேஸில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா, பேக்ரவுண்ட்னு கொடுத்து இதில் வந்து பிளாக் கலரில் வேணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம அங்கே இன்லைன் சிஎஸ்எஸ்ல என்ன டைப் பண்ணோம், மார்ஜின் பேடிங் டைப் பண்ணுமா, இந்த மார்ஜின் அப்படிங்கிற இந்த லைனே நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்ஜின் பேடிங் அப்படிங்கிற இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட இந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செமிகோலன் இஸ் மஸ்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பிளாக்கு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் ஸ்ட்ரிங்காக இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் ஸ்ட்ரிங்காக இருக்குது, மார்ஜின் ஸ்ட்ரிங்காக இருக்குது, பேடிங் ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேமை ஸ்டைலுங்கிற என்னோட ஆட்ரிபியூட்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மை ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல போய் ரன் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட JS, இந்த இடத்துல JS ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு நேராக உங்களோட கோடிங்கை போய் பாருங்க. இந்த இடத்துல வந்திருக்கா இல்லையா, உங்களுக்கு தேவையான மார்ஜினும் கிடைச்சிருக்கு, பேடிங்கும் கிடைச்சிருக்கு, டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த டேக்குக்கெலாம் ஸ்டைல் தேவைப்படுதோ அந்தந்த டேக்லாம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்டோட நேம் மட்டுமே கால் பண்ணாலே போதும், அவுட்புட் தானாக கிடச்சிரும். இப்போ இதே இடத்துல தான் நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ்னா ஆப்ஜெக்டாக இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம கண்டென்ட்டை கொடுத்துப்போம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா மாடியூல் சிஎஸ்எஸ் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து ரியாக்டோட வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளூட்டோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.